குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 மார்க் பார்ப்போம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ 3 லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நான் டோட்டலாக ஒரு 20 கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அத்தனையும் என்னால் படிக்க முடியாது, 20 இப்போ படிக்க முடியாது, நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியிருப்பேன், ரெட் பெனில் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அட்லீஸ்ட் அந்த கொஷின்ஸையாவது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இதை படித்தாலே மேக்ஸிமம் நீ அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மிட்டம் குவார்ட்டர்லி அப்படின்னு வரும்போது நீங்கள் 5 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், 5 to 6 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களால் மறுபடியும் எல்லா லெசனையும் படிக்க முடியாது இல்லையா? அதனால் இப்போவே நீங்கள் அந்த 3 லெசனில் இருக்க எல்லா கொஷினும் படிச்சுட்டா நல்லது. சப்போஸ் என்னால் முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க கொஷின் ஒரு 8 கொஷின் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் அந்த 5 மார்க்ஸையாவது கம்பல்சரி படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன். ஆக்சுவலாக நம்ம புக்கில் அந்த 2 கொஷினும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கொஷின் பேப்பரில் கேட்குறது எய்தர் ஆக்சியல் லைன் ஆர் ஈக்குவட்டோரியல் லைன், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க. அடுத்து அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து காஸ் லாவோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின் இருக்கும், அந்த இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு வயர் அந்த கொஷினும், அதே மாதிரி 4th கொஸ்டின் ஸ்பெரிக்கல் செல், இந்த 2 கொஷினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் மெயினாக ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன், பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் இந்த கொஷினும், அந்த இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு வயர் இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வான் டயக்ராம் ஜென்ரேட்டர் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் வீட்ஷோன் பிரிட்ஜு, கம்பேரிசன் ஆஃப் டூ செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் பயர்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கொஷினும். அதே மாதிரி சர்க்குலர் காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற கொஷின் இருக்கும் அது. அடுத்து சைக்ளோட்ரான், இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷினும் படிங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன், அடுத்த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு வயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, தென் ஸ்பெரிக்கல் செல்லில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா அதோட எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன, பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன. இட் மேபி 3 மார்க்லேயும் கேட்கலாம். ஓகேவா? 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா எய்தர் சீரியஸ் மட்டும் கேட்பாங்க ஆர் பேரலல் மட்டும் கேட்பாங்க. ஓகேவா? அதுவே 2 சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 5 மார்க் கொஷினில் தான் கேட்போம். அடுத்து 6th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வான் டயக்ராம் ஜென்ரேட்டர். 7th கொஷின் வந்து செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கொஷின், அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதில் மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் இம்பார்ட்டன்ட். அந்த 9th கொஷின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட்மீட்டர், அது வந்து 3 மார்க்லேயும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அடுத்து 10th கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வீட்ஷோன் பிரிட்ஜு. அடுத்த 11th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவுன் ரெசிஸ்டர் யூஸிங் மீட்டர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி எப்படி அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி 2 செல்லோட இஎம்எஃப்பை கம்பேர் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே ரெசிஸ்டர், சீரியஸ் அண்ட் பேரலல், இதுவும் ஏதாவது ஒன்று கேட்டால் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 கேட்டால் 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து 15th கொஷின் எழுதியிருக்கேன் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், இது வந்து யூஸிங் பயர்-சாவர்ட் லான்னு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் ஆம்பியர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியும் கேட்பாங்க. அது வேறு கொஷின், இது வேறு கொஷின், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 16th கொஷினும் அதே மாதிரி சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. 17th கொஷின் வந்து சைக்ளோட்ரான். அடுத்த 18th கொஷின் வந்து சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் எப்படி இருக்கும், அவுட் சைடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த 19th கொஷின் derive the expression for the force between 2 parallel current carrying conductor, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 20th கொஷினும் அதே மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current carrying conductor, இது வந்து ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு கொஷினை கேட்டால் மாற்றி எழுதிட வேண்டாம். ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், derive an expression for torque experienced by a dipole. அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், இந்த 5, 6, 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், இந்த 2 கெப்பாசிட்டரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. அடுத்து செகண்ட் லெசன் டிஸ்டிங்கைஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் சீபக் எஃபெக்ட். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர், இது ஒரு இன்டீரியர் கொஷின்.
அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிரிச்சாஃபோட ரூல், அந்த 2 ரூலும் எழுதி டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து 12th கொஷின் கம்பேர் டயான் பேர் ஆஃப் ஃபெரோ மேக்னட்டிசம். அடுத்து 13th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டார்க்குங்கிற வேர்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறத எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட் லெசனில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டிருப்பாங்க. தேர்ட் லெசனில் கேட்டாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்பாங்க. அதே மாதிரி வாட் இஸ் டேஞ்சன்ட் லா டிஸ்கஸ் இன் டீடைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கால்வனாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒன்று கூட கேட்கலாம், கால்வனாமீட்டர் டு மீட்டர் மட்டும் கேட்கலாம், இல்லை கால்வனாமீட்டர் டு வோல்ட்மீட்டர் மட்டும் கேட்கலாம். அடுத்து கிவன் அக்கௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, கெப்பாசிட்டன்ஸு கண்டிப்பாக யூனிட்டோடு எழுதணும். அடுத்து வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ், ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்ன, காஸ்லா, Y current is a scalar. அடுத்து current density, electrical resistivity, temperature coefficient of resistance. அடுத்து இந்த 12லேருந்து அந்த 15 வரைக்கும் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், சீபெக் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. அடுத்து தேர்ட் லெசனில் வந்து ரொம்பவே நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பயட்-சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்கியூட். அடுத்து வாட் இஸ் மீன் பை ஹிஸ்டரிசஸ், ஸ்டேட் ஃப்ளமிங் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் ஆம்பியர்ஸ்லாம் பயட்-சாவர்ட்லாம் இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சீபெக் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட். சப்போஸ் இது கேட்கலன்னா 3 மார்க்கில் சீபெக் எஃபெக்டோட அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டரோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுவும் 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே 3 மார்க்கில் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, இன்டீரியர் கொஷின். ஸோ அது கேட்க சான்ஸ் இருக்குது, அதையே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் தரவு பண்ணிங்கன்னா போதும். 5 மார்க்கில் மேக்ஸிமம் நான் அந்த ரவுண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவே போதும். அதுவே மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் கொஞ்சம் கொஷின் டஃப்பாக கேட்டால் தான் மற்றதில் ஏதாவது கேட்டு வைப்பாங்க, அப்போ நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போயே படித்து வச்சுருங்க. படிக்க முடியாதுங்கிறவங்க மட்டும் அதை படிச்சுக்கோங்க, ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும், மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.